Welcome to Nandal. We study about Tamil Nadu State Board Plus 2 Chemistry Volume 2. Okay. Lesson 14 Biomolecules. Okay, Unit 14. Evaluation. Choose the correct answer. Multiple choice questions and explanations. Answers, explanations. Okay. Evaluation page number 268. Choose the correct answer. Explanation. First question. Which one of the following rotate the plane polarized light towards left? Plane polarized left மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு கொடுத்துக்கூடிய காம்பவுண்ட் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு D + குளுக்கோஸ், L + குளுக்கோஸ், D - ஃப்ரக்டோஸ், D + கேலக்டோஸ். ஓகே, எதில் மைனஸ் சார்ஜ் இருக்கோ அதுதான் நமக்கு நார்மலாக இருந்துருக்கும் லெஃப்ட் டைரெக்ஷன் அப்படின்னு தெரியும். ப்ளஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ், ஸோ ரைட் டைரெக்ஷன்ஸ். ஓகே, இது லெஃப்ட். அப்போ வந்து நமக்கு எல் ஒன்று தான் மைனஸ் இருக்குது. அப்போ எந்திருக்கு சி என்பது நமக்கு எந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். The ability of a compound rotate plane polarized light left right வர்றது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இருந்திருக்கு நாம் ப்ளஸ் டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். பிளேன் பர்ஸ் லெஃப்ட்டில் பண்ணிச்சுன்னா அது இருந்திருக்கு லீவோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதில் இந்த காம்பவுண்ட் நமக்கு என்னது சி என்பது ஆன்சர். ஓகே, புக்கில் பேஜ் நம்பர் 239 நமக்கு இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. தி கரெக்ட் கரெஸ்பாண்டிங் ஆர்டர் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் 4 ஆல்டோஸ். ஓகே, 4 ஆல்டோஸ் கொடுத்து கான்ஃபிகரேஷன் கிவன் பிலோ ரெஸ்பெக்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்கோம். எர்த்திரோஸ், த்ரியோஸ், எர்த்திரோ த்ரியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது DLL மாற்றி கொடுத்துருக்கோம். சரி, அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டர் எதற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து எர்த்திரோஸ் அண்ட் த்ரியோஸ் D ரெண்டு பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். ஓகே, L டெக்ஸ்டோ ரொட்டேஷன், நெக்ஸ்ட்டு லீவோ ரொட்டேஷன்ஸ். அப்போ D என்பது இதனுடைய நமக்கு கரெக்ட் ஆன்சர். அது எப்படின்னு பார்ப்போம். த்ரியோஸ் அண்ட் எரித்ரோஸ் டெட்ரோஸ், ஆல்டர்னால் டெட்ரோஸ் இருக்கக்கூடியது. ஓகே, ஆல்டிகல் டெட்ரோஸ் சேம் குரூப் பிளேஸ் ஆன் தி கைரல் கார்பன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஐடென்டிக்கல் அண்ட் கேன் பி இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இருந்திருக்கு த்ரியோஸ். டி வந்துருக்கு லாஸ்ட் கார்பனில் 2 வேர்ட்ஸ் இதுக்கு ரைட் கேன், இதில் இதுக்கு லெஃப்ட் கேனில் இருக்கக்கூடியது DL கான்ஃபிகரேஷன். அப்போ நம்ம இருக்கக்கூடியதில் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே DDLL. ஓகே ஓகே, அப்போ கரெக்ட் ஆன்சர் நம்ம இருந்தது டி. ஓகே, பேஜ் நம்பர் 240 3S இருக்காது, எர்த்திரோஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எர்த்திரோஸ். ஓகே, அது பொசிஷன் மட்டும் மாறி இருக்குது. which one given below the is a non reducing sugar அப்படின்னு கேட்டிருக்கு. reducing sugar, non reducing sugar நம்ம என்ன காமன் கொடுத்துருக்கோம் நம்ம குளுக்கோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ் அண்டு லாக்டோஸ். இதில் குளுக்கோஸ் மட்டும் மோனோசாக்கரைட், சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் வந்து நமக்கு டைசாக்கரைட். வச்சதுன்னா டைசாக்கரைட்டில் நான் ரெடியூசிங் சுகர் சுக்ரோஸ் மட்டும் தான், மீது எல்லாமே இருந்திருக்கு ரெடியூசிங் சுகர். நார்மலாக மோனோசாக்கரைட்ஸ் ஆர் ரெடியூசிங் சுகர் நம்ம யாரும் படித்ததா. ஓகே, ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சுகர் கன்பி இருந்திருக்கு ஆக்சிடென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, சுகர் தட் கேன் பி ஆக்சிடைஸ்ட் பை மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ரெடியூசிங் சுகர். நமக்கு தெரியறதுக்காக இது எக்ஸ்பிளேஷன்ஸ் கொண்டு வரும். நார்மலாக நமக்கு அது ஜென்ரல் கொஸ்டின் தான். நான் ரெடியூசிங் சுகர் சுக்ரோஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா, அதில் நம்ம தெரியறதுக்காக ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் ரெடியூசிங் சுகர், நாட் ஆக்சிடைஸ்ட் மைல்டு ஆக்சிடைஸ்ட். மோனோசாக்கரைட்ஸ் ஆர் ரெடியூசிங் சுகர். டைசாக்கரைட்டில் நமக்கு மால்டோஸோ லாக்டோஸோ ரெடியூசிங் சுகர். நம்ம கொஸ்டின் நான் ரெடியூசிங் சுகர் கேட்டதுனால சுக்ரோஸ் என்பது அதனுடைய கரெக்ட் ஆன்சர். சரியா, பேஜ் நம்பர் 247 நமக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, குளுக்கோஸ் வந்து கைசியன் ப்ராடக்ட் கைட்ராலிசிஸ். ஓகே, கைசியனோட ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி கைட்ராலிஸ் பண்ணும்போது தட் காம்பவுண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெப்டனாயிக் ஆசிட், ஆல்டோகெக்சேன், கெப்டேன், கெப்டனால் சொல்யூஷன்ஸ் அது நம்ம பார்க்கலாம். அப்போ அதில் வந்து இருந்திருக்கு குளுக்கோஸ்க்கு வந்து 6 கார்பன் இருக்கும். ஆனால் சயனைடு சேரும்போது அது 7வது கார்பன். அந்த 7வது கார்பன் எதுவாக மாறிடும், ஆக்சிடைஸ் பண்ணும்போது எழுந்திருக்கும் ஆசிடாக மாறக்கூடியது. அப்போ நமக்குடைய ஆன்சர் வந்து கெப்டனாயிக் ஆசிட். ஓகே, நம்ம புக்கில் அதை ஆசிட்னு பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம எழுந்திருப்போம் ஆல்டிகேட் லெசனில் CN குரூப்பு, ஆல்டிகேட் லெசனில் CN குரூப்பு எழுந்திருக்கும். கைட்ரலைஸ் பண்ணும்போது எழுந்திருக்கும் ஆசிட்டாக எழுந்திருக்கும் மாறும். ஓகே,
அது எப்படின்னு சொல்லி இப்போ இதில் கூட பார்த்துக்கலாம். ஓகே, கைசினோட போடும்போது சிஎன் ஃபஸ்ட் கார்பனில் வருது. அப்போ 7 கார்பன் ஆச்சு. சிஎன் வந்து இந்த இருக்குது ஆசிட்டாக மாறுது. சரியா? அப்போ அது நமக்கு 7 கார்பன்கள் கேப்டன் ஆகி. ஓகே, a solution sucrose is water texture rotationary, but hydrolysis in the presence of little hydrochloric acid becomes levo rotatory அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது hydrochloric levo rotatory. Reason: sucrose hydrolysis give an equal amount of glucose and fructose at a result sign of integration observed. ஓகே, both reason and observation இருந்திருக்கு நமக்கு வந்து இருந்திருக்கு கரெக்டாக இருக்குது. அசெஷன் ஓகே, அசெஷன் இருந்திருக்கு. சி ஆப்ஷனில் நம்ம 1 ட்ரூ 1 ஃபால்ஸு, போத் ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏ என்பது இருந்திருக்கு நமக்கு வந்து இருந்திருக்கு கரெக்ட். ஓகே, போத்து ஏபி ரீசன் வந்து இருந்திருக்கு நம்ம கரெக்ட் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட்டு தி சென்ட்ரல் டாக்மா ஆஃப் தி மாலிகுல் ஜெனடிக்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம தமிழில் மத்திய கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஜெனடிக்ஸ் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி எதுலேருந்து எது கன்வெர்ட் ஆகும், அமினோ ஆசிட் டு ப்ரோட்டீன், தென் டிஎன்ஏ, டிஎன்ஏ கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனா, டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீனா என்பது டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன் என்பது தான். சி என்பது நமக்கு என்ன இருக்குது கரெக்ட் ஆன்சர். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறோம். ஓகே, டிஎன் என்கோட்ஸ் ஆர்என்ஏ, ஆர்என்ஏ என்கோட்ஸ் ப்ரோட்டீன் என்பது தான் நம்ம எந்திருக்கு நார்மலாக இருக்கக்கூடியது. சரியா? இதுதான் இருக்கு. அது ஆர்என்ஏல எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இருக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ நமக்கு ஆன்சர் இருந்திருக்கு சி. ஓகே, நெக்ஸ்ட்டு in a protein various amino acids like together by peptide bond, dative bond, glycosidic bond, பீட்டா கிளைக்கோசிடிக் பாண்ட், ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் வந்து இருக்க அமினோ ஆசிட் வந்து கம்பைன் பண்ணி தான் கிடைக்குது. அப்போ அந்த லிங்கேஜ் வந்து நமக்கு வந்து பெப்டைட் லிங்கேஜ் என்பது தான். அதான் அந்த பாண்டு இருந்திருக்கு பெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவோம். என்ன பாண்டு? பெப்டைட் பாண்ட். அமினோ ஆசிட் கம்பைன் பண்ணி கிடைக்கக்கூடிய பாண்டு என்பது பெப்டைட் பாண்ட். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. அமாங் தி ஃபாலோயிங் ஏ கைரல் அமினோ ஆசிட். ஓகே, எந்த கைரல் ஏகரில் அமினோ ஆசிட்னு இருக்குது. 2 எத்தில் அலனின், 2 மெத்தில் அல்கைசின், 2 ஹைட்ராக்சி மெத்தில் செரின், ட்ரிப்டோபைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்யூஷன்ஸ் நம்ம இதில் பார்ப்போம். ஒவ்வொன்றுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா 4 பக்கம் ஒரு கார்பன் சுற்றி 4 பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய குரூப்பு. ஃபஸ்ட்டு கார்பன் வந்து கைரல். ஓகே, கார்பன் சுற்றி 4 NH2 ஒரு சைடு எத்தில் மெத்தில் COH இருக்குது. செகண்ட் மெத்தில் கிளைசினோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதும்போது CH3 C NH2 KH COH இது பக்கம் 4 பக்கம் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் இருக்குது. அப்போ இது வந்து கைரல் கார்பன். நெக்ஸ்ட் 2 ஹைட்ராக்சி மெத்தில் செரின் அப்படின்னு பார்த்துக்கும்போது அதில் வந்து இருந்திருக்கு, அதில் வந்து 1 NH2 CH2OH, அந்த CH2OH 2 டைம் இருக்குது. ஓகே, அப்போ அதனால் அது இருந்திருக்கு ஏ கைரல். நெக்ஸ்ட் ட்ரிப்டோபைன் என்பது அமினோ ஆசிட்டும் வந்திருக்கு கைரல். அப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடியல எதுக்கு இருந்திருக்கு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏ கைரல் கேட்டிருக்காங்க. அதனால் இருந்திருக்கு 2 ஹைட்ராக்சி மெத்தில் செரின் என்பது கரெக்ட் ஆன்சர். ஓகே, சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் regarding RNA and DNA respectively அப்படின்னு சொல்கிறோம். the sugar compound RNA and arabinose and the sugar compound DNA ribose. the sugar compound RNA 2-deoxyribose sugar DNA arabinose. C is the sugar compound in RNA is an arabinose. The sugar compound DNA 2-deoxyribose. the sugar compound RNA is ribose. the sugar compound DNA is a deoxyribose. RNA is a ribose. ஓகே, அப்போ நம்ம எந்திருக்கு பி என்பது எந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, DNA 2-deoxy D-ribose. அதே இது RNA எந்திருக்கு D-ribose என்பது. அப்போ நமக்குடைய ஆப்ஷன் எந்திருக்கு டி என்பது கரெக்ட் ஆன்சர். ஓகே, டி என்பது எந்திருக்கு நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பேஜ் நம்பர் 260. in aqueous solution of amino acid mostly exist in aqueous solution of amino acid ஆசிட்டோட கைஸ்டோ ஆட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஸ்வீட்டர் அயன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஜென்ரல் கொஸ்டின். ஸ்வீட்டர் அயன்னா அதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ். அப்போ இதில் பண்ணக்கூடியதில் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி
அந்த எந்திருக்கு என்கேஸ் 3ல் என்கேஸ் 2 இருக்கும், அதில் வந்து KH ப்ளஸ் வந்து இருந்திருக்கும் சேரும், அப்போ என்கேஸ் 3. அப்போ நம்ம ஸ்வீட்டர் டி என்பது இருந்திருக்கு அதனுடைய ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதில் எழுதியிருக்கோம். ஓகே, ஒரு அமினோ ஆசிட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்வீட்டர் அயன் கிடைக்கும், அதுதான் ஸ்ட்ரக்சர் படி. ஓகே, டி என்பது ஆன்சர். which one of the following is not produced by பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணாது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. என்சைம், ஹார்மோன்ஸ் அண்ட் இருந்திருக்கு விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் மட்டும் நாட் ப்ரொடியூஸ் அவர் பாடி. ஓகே, விட்டமின்ஸ் மட்டும் தான் நினைச்ச முடியாது. விட்டமின்ஸ் ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட் cannot be synthesis அவர் பாடி. ஓகே ஓகே, obtained from only diet வந்துட்டு தான் இருக்க முடியும் விட்டமின். புக்கில் பேஜ் நம்பர் 258 இருக்கு. ஓகே, next question number 12. The number of sp2 hybridization and sp3 hybridized carbon in fructose structure கொடுத்துருக்காங்க. fructose sp3 அதனுடைய எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இதில் வந்து மொத்தம் 6 கார்பன் இருக்குது. 6 கார்பனில் C டபுள் பாண்ட் O அது மட்டும் எந்திருக்கு sp2, மீதி இருக்கக்கூடிய 5 கார்பனுமே எந்திருக்கு sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும். ஓகே, சிங்கிள் பாண்ட் இருப்பதுனால. ஓகே, சி இருக்கனால sp2, அப்போ ஒரு sp2 5 என்னது sp3. ஓகே, ஜென்ரல் கொஸ்டின்ஸா. விட்டமின் B2 இஸ் ஆல்சோ நோன் அஸ், B2க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ வந்துருக்கு B2க்கு எந்த ரிபோஃப்ளவின் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு, நம்ம பேர் தெரியும். ஓகே, கெமிக்கல் நேம். ஓகே, கெமிக்கல் நேம் எங்களுக்கு ரிபோஃப்ளவின். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, next question number 14. The pyrimidine base present in the DNA are. Okay, DNA la pyrimidine cytosine and adenine, cytosine and guanine, cytosine and thymine, cytosine and uracil. Okay, நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம்னா pyrimidine and purine அப்படின்னு சொல்லி DNA RNA மேஜர் purine பர்பஸ் பார்ப்போம். adenine and guanine, adenine guanine இருக்கான்னு நமக்கு அதில் கொடுக்கல, adenine guanine சேர்ந்து இல்லை. தென் DNA நமக்கு வந்து எந்திருக்கு pyrimidine cytosine அண்டு தயமின், சைட்டோசின் தயமின் என்பது இருக்குது. ஓகே, நமக்கு டிஎன்ஏன்னு கேட்டிருக்கு, அதே ஆர்என்ஏ கேட்டால் டி ஆன்சர். இப்போ எந்திருக்கு ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு கேட்டனால சி என்பது எந்திருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே, அமாங் தி ஃபாலோயிங் எல் செரின் அப்படின்னு கொடுத்துருக்கூடிய காம்பவுண்டில் இந்த காம்பவுண்டில் எது மட்டும் இருந்திருக்கு அந்த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது சி என்பது இருந்திருக்கு அந்த அமினோ ஆசிட். ஓகே, தி செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் ரெஃபர்ஸ் டு தி ஃபிக்ஸ்டு கான்ஃபிகரேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் பேக்போன், ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட், ஆல்பா கெலிக்கல் பேக்போன். ஆல்பா கெலிக்கல் பேக்போன் தான் இருந்திருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஆல்பா கெலிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் இதற்கு கெலிக் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இருக்கும். அப்போ ஆப்ஷன் இதுக்கு டி என்பது நம்ம இதனுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். which one of the following vitamins are water soluble? எந்த கொடுத்துருக்கக்கூடிய ஏடிகே. ஓகே, ஏபி டிஇகே சி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஏபிசி டிஇகே அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு விட்டமின் அப்படின்னு தெரியும். அதில் வாட்டர் சாலிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? வாட்டர் சாலிபிள் இருந்திருக்கு விட்டமின் பி அண்டு சி. பிசி என்பது இருந்திருக்கு வாட்டர் சாலிபிள். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில் பி இருக்குது. ஓகே, பி அண்ட் சி இருந்திருக்கு வாட்டர் சாலிபிள். பி அண்டு சி. ஓகே, பி அண்டு சி. ஓகே, அப்போ ஆன்சர் இருந்திருக்கு டி என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். Complete the hydrolysis of cellulose gives L-glucose, D-fructose, D-ribose, D-glucose. நமக்கு வந்து என்ன பண்ணும்போது இருந்திருக்கும் D-glucose தான் நம்ம இருந்திருக்கும் அதில் கிடைக்கக்கூடியது. ஆப்ஷன் இருந்திருக்கு நமக்கு டி என்பது ஆன்சர். ஓகே, which one of the following is state is correct கேட்டிருக்கோம். Albumin is a
சிம்பிள் புட் ரிசர்வ்ட் இன் இந்த எக் ஒயிட் பிளட் ப்ரோட்டீன் த்ரோம்பின் அண்ட் இருந்திருக்கு பைரோஜின் ஆர் இன்வால்வ்ட் இன் பிளட் கிளாட்டிங் டீநேச்சுரேஷன் மேக் ப்ரோட்டீன் மோர் ஆக்டிவ். அதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, சி என்பது இன்சுலின் மெயின்டைன் பிளட் சுகர் லெவல் இன் தி ஹியூமன் பாடி. ஓகே, டீநேச்சுரேஷன் என்பது நமக்கு எந்த இருக்கும் அப்படின்னா பெப்டைட் பாண்ட்ஸ் இந்த அமினோ ஆசிட் இந்த ப்ரோட்டீன். இன்சுலின் இஸ் இந்த ட்ரீட் வித் ஹை பிளட் சுகர் டிரான்ஸ்மிட் ஆஃப் ப்ரோட்டீன் பிகம்ஸ் ஒயிட் ஆன் கீட்டிங். அது அந்த மீன் வந்து பிகம் கீட்டிங். ஓகே, சிம்பிள் புட்ரிசூரன் கொடுத்துருக்காங்க. த்ரோம்பின் அண்ட் என்சைம் விச் கன்வெர்ட் என்சைம் ஃபைப்ரினோஜன் இன்டு ஃபைப்ரின். ஓகே, பிளாக் பிளட் வந்துருக்கு அவுட் உண்டு. ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம புக்கில் இருக்குது. த ப்ராசஸ் லாஸிங் இன் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் லாஸிங் எந்திருக்கு தி பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய டீநேச்சுரேஷன். ஓகே, அப்போ நம்ம எந்திருக்கு ஆன்சர் சி. Glucose is an aldose. Which one of the following is not expected with glucose அப்படின்னு கொடுத்துருக்கு. Does not form oxide, does not react with Kirchner reagent, does not ozone, it does not reduce tolerance reagent. அப்போ ஆப்ஷன் வந்து பி மட்டும் தான் இருக்கு. It does not react with Kirchner reagents. If one of the strand and DNA gets in the sequence adenine, thymine, guanine, cytosine, thymine, guanine, adenine கொடுத்துருக்கு. அதுக்கு ஆப்போசிட் யார் வருவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடினைனுக்கு தயமின், ஓகே, தயமினுக்கு அடினைன், குவானைனுக்கு சைட்டோசின், சைட்டோசினுக்கு குவானைன். அப்போ அந்த ஆர்டர் மட்டும் அரேஞ்ச் பண்ணக்கூடியது பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துலேயுமே ஏக்கு டி ஓகே இருக்குது. அடுத்த அளவில் பார்த்தீங்கன்னா டிக்கு ஏ வரணும், ஆனால் பட் என்ன இருக்குது அப்படின்னா சி இருக்குது. ஓகே, இதில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். நம்ம கெலிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம். அடினைன் தைமனுடையும் குவானின் சைட்டோசினுடையும் ஜெருங்கம் சேரக்கூடியது. ஓகே, ஆப்ஷன் ஏ என்பது ஆன்சர். இன்சுலின் ஹார்மோன் இஸ் கெமிக்கலி ஓகே பேட்டா ஸ்டெராய்டு புரோட்டீன் கார்போஹைட்ரேட். நமக்கு வந்து ப்ரோட்டீன் என்பது தான் இருந்திருக்கு. குளோபுலார் ப்ரோட்டீன் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்று உண்டு. அதில் வந்து குளோபுலர் டைப் தான் இருந்திருக்கு. இன்சுலின் என்பது நமக்கு இருந்திருக்கு தெரியக்கூடியது. ஓகே, அப்போ ஆப்ஷன் இருந்திருக்கு சி நம்ம கொடுத்துருக்கப்படி பேஜ் நம்பர் 250. ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ், எபிமர், ஆனோமர், எனோன்சியமர், கன்ஃபார்மேஷனல் ஐசோபர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதில் இது பண்ணும்போது இருந்திருக்கும் இதை ஆனோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆல்பா டி ஆனோமர்னா என்ன அப்படின்னா டூ டிஃபரெண்ட் ஒன்லி C1 கார்பனில் மாறி இருக்கக்கூடியது. அப்போ ஆல்பா பீட்டா என்பது இன்றைக்கு ஃபஸ்ட்டு கார்பனில் மட்டும் இருந்திருக்க மாறி இருக்கும். ஓகே, அப்படி இருக்கக்கூடியதான் இருந்திருக்கு ஆல்பா பீட்டா. ஓகே, அப்போ ஆன்சர் பி. which one of the following you are epimers அப்படின்னு கேட்டிருக்கு. எபிமர் இப்போ கொஸ்டின் D plus glucose and D plus galactose, D plus glucose, D plus mannose, neither A or B, D இருந்திருக்கு both A and B. இப்போ நம்ம இதில் இருக்கும்போது இருந்திருக்கு mannose, glucose இருந்திருக்கு galactose. ஓகே, both A and B என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, which one of the following amino acids are ஐகேரல் அப்படிங்கிறது 4 பக்கம் டிஃப்ரெண்ட் கார்பன் இருக்கக்கூடிய அலனின், லுசின், புரோலின் அண்ட் கிளைசின் அப்படின்னு கேட்டிருக்கு. நமக்கு தெரியும் எக்ஸப்ட் கிளைசினை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா அமினோ ஆசிடும் இருந்திருக்கும் ஒரு கைரல் கார்பன் இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் கிளைசின் என்பது கரெக்ட். ஓகே, ஓகே, thank you all. Okay, score full mark in chemistry all subjects. Okay, thank you.